வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 பிரதீப் வெர்சஸ் மாயா ஃபைட்டா மாறியிருக்கு. ஸோ மாயா வந்து ஒரு கான்ட்ரோவர்சியலான ஒரு விஷயத்த பண்ணிட்டு, அதிலேருந்து தனக்கு பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் பண்ணாங்க, வீட்டுக்கு வெளியேயும் பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதற்கு பிரதீப் வந்து பதிலளித்திருக்கிறார். என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான். அதேபோல கன்ஃபர்ம்டு கண்டஸ்டன்ட்ஸ் லிஸ்ட் வித் ஃபோட்டோஸ். அது வந்து நெறைய ஊடகங்கள்ல நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் நெறைய ஆடிஷன் 8 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் நம்ம நெறைய இப்ப ஒரு நாளைக்கு 5, 10 போட்டுட்டு இருக்கோம். அது இன்னொரு 10, 15 நாளைக்கு ஓடும். கன்ஃபர்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் இன்னும் விஜய் டிவி கிட்டயும், பிக் பாஸ் டீம் கிட்டயுமே இல்லங்க. ஆனா நெறைய பேர் கன்ஃபர்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ன்னு போட்டுட்டு இருக்காங்க. ஆடிஷனே இன்னும் 2, 3 நாள் ஓடுதுன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நீங்க அதுக்கு லிஸ்ட்ட குடுத்துடுறீங்க. கடைசி ஒரு 10 நாள்ல தாங்க உங்களுக்கு வந்து கண்டஸ்டன்ட்ஸ் லாஸ்ட் மினிட்ல கூட ஒரு கண்டஸ்டன்ட்டோட பேர மாத்துவாங்க. சரி பார்க்கலாம். இத பத்தி விரிவாவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. 3 இஷ்யூ இருக்கு. முதல்ல ரூ. 130,00,00,000 வாங்கிட்டு இருந்த கமல் ஏன் வந்து பிக் பாஸ் விட்டாரு? அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதேபோல விஜய் சேதுபதிக்கு ரூ. 50,00,00,000 தானே குடுக்குறாங்க. ஏன் அந்த ரூ. 130,00,00,000 அவர் ஏன் குடுக்க மாட்றாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, யார் பண்றா அப்படிங்கிறத பொறுத்து மாறுங்க. இப்ப விஜய் ஒரு படம் நடிக்கிறார் அப்படின்னா, விஜயோட படம் வந்து வேற லெவல்ல வசூல் இருக்கும். அதேபோல ரஜினியோடது வேற லெவல்ல இருக்கும். அஜித் வேற லெவல்ல இருக்கும். கமல்து வேற லெவல்ல இருக்கும். பட் இப்போ ஜெய் நடிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், அதே பட்ஜெட்ல படம் எடுக்க முடியுமா? சிவகார்த்திகேயன் அதே லெவல்ல படம் எடுக்க முடியுமா? தனுஷ் இதெல்லாம் இவங்கலாம் செகண்ட் கிரேட் ஆக்டர்ஸ். ஸோ அதனால அந்த ரேஞ்சுக்கு ஏத்த மாரி விஜய் சேதுபதியுமே செகண்ட் கிரேட் ஆக்டர் தான். ஏன்னா, அந்த 400,00,00,000, 500,00,00,000 அப்படின்னா பெரிய நடிகர்களுக்கு தான் வருது. மார்க்கெட் இருக்கிற நடிகர்களுக்கு தான் வருது. மற்றவர்களுக்கு வருதான்னு கேட்டா வராது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஸோ 7 சீசனா கமலஹாசன் அவர்கள் வந்து பண்ணி லாஸ்ட் சீசன்ல தான் 130,00,00,000 75,00,00,000 வரை வாங்கிட்டு இருந்தார். லாஸ்ட் சீசன்ல ரூ. 130,00,00,000 வாங்கினாரு. பட் இந்த முறை கமல் வந்தாலும் அந்த ரூ. 130,00,00,000 தர தயாராகத்தான் விஜய் டிவி நிர்வாகம் இருந்தது. ஏன்னா அவர் வந்தார்னா கண்டிப்பா ஸ்பான்சர்ஷிப் வரும். ஏன்னா நீங்க அந்த 105 நாட்கள் லைவ்ல வர்ற ஆட், அந்த 1 ஹவர் ஷோல வர்ற ஆட் இது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 கோடி, 1200 கோடி பண்ணுவாங்க வருஷத்துக்கு. ஏன்னா சின்ன சின்ன ஆயிரங்களா லட்சக்கணக்கில பணம் வாங்குவாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கும். ஒரு நாளைக்கு 1 கோடி அப்படி ஒரு நாளைக்கு 1 கோடி அப்படின்னாலும் 110 கோடி. அந்த பிக் பாஸ் சீசனுக்கு எடுத்துட்டீங்கன்னா, அது மாரி நெறைய விஷயங்கள பண்றாங்க. பட் விஜய் சேதுபதி அவர்களுக்கு 50 கோடி தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதிய வந்து நெறைய செலவு பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள அப்படின்லாம் நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவதுங்க ஸ்பான்சர்ஷிப் அந்த அளவுக்கு கிடைச்சா கண்டிப்பா நடக்கும். இதுவரைக்கும் கேஜி டைல்ஸ் தான் வந்து ஆட் குடுத்துருக்காங்க. இன்னும் பெரிய ஸ்பான்சர்லாம் யாரும் வரல. ஸோ வருவாங்க. விஜய் சேதுபதி வந்துட்டாரு. கண்டிப்பா இதற்கு பிறகு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நம்புறேன். அதேபோல விஜய் சேதுபதியோட ஹோஸ்ட் எப்படி இருக்கும்? கமல் வெர்சஸ் விஜய் சேதுபதி அப்படின்னா நெறைய பேர் இன்டர்வியூலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இன்டர்வியூ எடுக்கிறது எடுங்க நான் வேணான்னு சொல்லல. பட் அதாவதுங்க கமலஹாசன் ஹோஸ்ட் பண்றாரு அப்படின்னா, அது அவரோட ஸ்டைலுங்க. விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண போறாருன்னா, அது அவரோட ஸ்டைலு. இப்ப நாகார்ஜுனா தெலுங்குல பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்படி பண்ணிட்டு இருக்காரு? சோ அது அவரோட ஸ்டைல்ல பண்ணிருக்காரு. நீங்க கமலஹாசனையும் இவரையும் கம்பேர் பண்ண முடியுமா? அது வேற, இது வேற அவ்வளவுதான். அதேபோல விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணாலும், அது தனித்தன்மையோட வேறு மாதிரியாகத்தான் இருக்கும். அதையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு அவர் மனசாட்சிக்கு உட்பட்டு சூப்பரா விஜய் சேதுபதி பண்ணுவார் அப்படிங்கிறது தான். இந்த ப்ரொமோ வர்றதுக்குள்ள நெறைய பேர் திட்டி தீர்த்துட்டாங்க விஜய் சேதுபதிய. ஏன்னா, இந்த 5 மணிக்கு வருதுன்னு சொன்ன உடனே ஒரு 10 இடத்துல இதெல்லாம் போட்டிருந்தாங்க. ம். ஸ்கிரீன் எல்லாம் போட்டு பயங்கரமா பண்ணாங்க. பட் அங்க கூட்டமே வரல. ஜெனரலா பிக் பாஸ் பார்க்குற டீம் வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், இளைஞர்கள் அதிகமா ஒரு வருஷத்துக்கு ஒரு 10% இன்கிரீஸ் ஆயிட்டு தாங்க இருக்கு. டிஆர்பி இன்கிரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு வேணும். பிக் பாஸ்னா அது ஏதோ ஒரு டாபிக், ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மென்ட் டாபிக், சோசியல் இன்டகிரேஷன் இது எல்லாமே அதுல இருக்கும். அதனால தான் நம்ம ரிவ்யூ பண்றோமே. ஸோ அந்த அந்த விஷயங்கள்லாம் இதுல இருக்கு. இது ஒரு என்டர்டெயின்மென்ட் ஷோவா அப்டின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் எ ரியாலிட்டி கம் என்டர்டெயின்மென்ட் ஷோ அப்டின்னு நம்ம போன வருஷமே நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வெறும் என்டர்டெயின்மென்ட் ஷோ மட்டும் கிடையாது. வெறும் என்டர்டெயின்மென்ட் ஷோனா எப்ப பார்த்தாலும் அவங்க ஏதாவது நடிச்சுக்கிட்டு, பாடிக்கிட்டு, ஆடிக்கிட்டு இருக்கணும். அப்படியா இருக்காங்க? கிடையாது. அவங்க சமையல் பண்றத பார்க்குறோம். அவங்க குளிக்க போறத பார்க்குறோம். அ 2வது இந்த பக்கம் சண்டை போடுறத பார்க்குறோம். எல்லாமே சேர்ந்து கலந்தது தானே. ஆ பிக் பாஸ் டாஸ்க் குடுத்து அத எப்படி விளையாடுறாங்கங்கிறத பார்க்குறோம். அது என்டர்டெயின்மென்ட். ஸோ எல்லாத்தையும் இன்டகிரேட்டடா பார்க்கும்போது ரியாலிட்டி கம் என்டர்டெயின்மென்ட் ஷோ அப்படிங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ணோம் போன வருஷம் கூட. ஸோ அதுதான் உண்மை. ஓகே 2வது டாபிக் வந்து பிரதீப் வெர்சஸ் பிரதீப் ஆண்டனி வந்து கிட்டத்தட்ட உள்ள வர்றது உறுதியாகி இருக்கு அப்படின்னு சொல்லி சில யூடியூப் சேனல்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதுல மாயாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தப்பு அப்படிங்கிறத நம்ம நிறைய பேசிட்டோம் நேத்திக்கு.
என்ன காரணம் அப்படின்னா, உமன் கார்டு எடுங்க. ஆனா அதுக்கு ஆதார்லாம் யாரும் கேட்கக்கூடாது. ஆம்பளைங்க நாங்க அப்படிதான் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. பட் அதுக்கு ஆதாரம் கேட்கக்கூடாது அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க? அதேபோல உள்ள வந்து ரேப் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்லாம் கூட போட்டிருந்தாங்க. என்ன கொடுமையான வார்த்தைகள். இதெல்லாம் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளா? ஸோ மாயாவுக்கு வந்து எங்க எத எப்படி பேசணும்னே தெரியாது. ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டாபிக்க கிரியேட் பண்ணி, அதுல பேர் வாங்கணும் அப்படின்றது. அது யாரோ ஒருத்தர் கமெண்ட் கூட போட்டிருந்தாரு. நாங்கலாம் அப்படிதாங்க கான்ட்ரோவர்ஷியல் கிரியேட் பண்ணி தாங்க மாயாலாம் வந்து பேர் வாங்குவாங்க அப்படின்னு சொன்னது அத போய் லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி பண்ணா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஸோ அதனால மாயாவுடைய பேச்செல்லாம் தூக்கி தூர போடுங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்ததுங்க. எனக்கு வந்து ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட் டாக் அபௌட் இட். பட் வேற வழி இல்லாம பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். பட் பிரதீப் ஆண்டனி உள்ள போனார் அப்படின்னா, திரும்ப யாராவது உமன் கார்ட் எடுப்பாங்களா? அப்படிங்கிற ஒரு அத வச்சு வந்து டிஆர்பி ஏத்தணும்னு பார்க்குறாங்களா பிக் பாஸ் டீம் அப்படின்னு சொல்றாங்க. பட் யாரும் உமன் கார்ட் எடுக்கிற அளவுக்கு பிரதீப் நடந்து கொள்ள மாட்டார். ஏன்னா 2வது முறை வராருன்னா, அவர் எச்சரிக்கையோட இருப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் அந்த வகையில பிரதீப் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அதனால அத பத்திலாம் கவலையே பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ மாயாவெல்லாம் தூக்கி ஒரு ஓரம் கட்டிட்டு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்ப்போம் அப்படிங்கிறது தான். தயவுசெய்து மாயாவெல்லாம் உள்ள கூப்பிட்றாதீங்கடா அப்படிங்கிற மாரி தான் அ சில விஷயங்கள் இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படிலாம் ஏதாவது பண்ணாங்கன்னா, பிக் பாஸ் ஊத்தி மூடிற வேண்டியதான்னு நெனைக்கிறேன். ஓகே. அதேபோல கன்ஃபர்ம்டு கண்டஸ்டன்ட்ஸ்ன்னு உலா வருகிறது. ஒரு சில சேனல்கள்ல. அப்படி என்னப்பா சொல்றீங்க? யாரெல்லாம் வராங்கப்பா? அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு. ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கேன். ஆமா. அதுல வினோத் பாபு, பிரதீப் ஆண்டனி, அ திவ்யா துரைசாமி, ஷாலின் ஜோயா, அருண் பிரசாத், டிடிஎஃப் வாசன், அ வேற யாரு? நம்ம ஃபேட்மேன், பார்த்திபன் பேர் கூட இருக்கு. அதுக்கப்புறம் சனம் செட்டியோட பேர் வருது. அக்ஷிதா, அ அன்ஷிதாவா? அவங்க அந்த இப்ப செல்லம்மால நடிக்கிறாங்கல்ல அவங்க. அ ஆரவ், ஆரவ் பேர் வருது. ஆரவ் தானே அர்ணவ் சாரி ஆரவ் வந்து முதல்லயே வந்துட்டு போயிட்டாரு. அர்ணவ் வர்றாருன்னு சொல்லி ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. திவ்யா துரைசாமி சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்படி நெறைய பேரோட பேர் அடிபட்டுருக்குங்க. ஸோ இவங்கலாம் உள்ள வராங்களா நிஜமாவே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவதுங்க இதுல ஒரு சிலர் உள்ள வரலாங்க. வினோத் பாபு வரலாம். வினோத் பாபு அவங்க பேர் என்ன? பவித்ரா ஜனனி. பவித்ரா ஜனனி உள்ள வர்றது கன்ஃபார்ம் ஆயிருக்குங்கிறாங்க. ஸோ இப்படி நெறைய பேரோட இது கன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஃபுல் ஃபிளெட்ஜ்டா இது வரவில்லை. இப்ப எல்லாருமே புரிஞ்சுக்கங்க. ஃபுல் ஃபிளெட்ஜ்டா வரல. தர்ஷா குப்தா கூட இருக்காங்க. ஸோ இது ஃபுல் ஃபிளெட்ஜ்டா இன்னும் வரல அப்படிங்கிறத வந்து நம்ம ஆணித்தரமா சொல்லிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, ஆடிஷன் நடந்துட்டு இருக்கு. இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாளைக்கு 2, 3 கண்டஸ்டன்ட் ஒரு 20, 25 கண்டஸ்டன்ட் எடுப்பாங்க இல்லையா? அவங்கள வந்து ஆடிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூனா செல்ஃப் டெஸ்ட் அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அது வந்து இப்ப இந்த மந்த் எண்ட் வரைக்குமே நடக்கும். கடைசி ஒரு 5 நாள்ல தான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுவரைக்கும் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. இந்த புரிதல் வந்து நெறைய பேருக்கு இல்ல. அதேபோல ஒருத்தர் இன்டர்வியூக்கு வராங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து பிக் பாஸோட அந்த இதுக்கு வராங்க ப்ராசஸ்க்கு வராங்க அப்படின்னா, அவங்கள தவிர வேற யாருக்கும் தெரியாது. வேற யாரையும் காட்டவே மாட்டாங்க அவங்களுக்கு. அது கூட தெரியாது. வெளியில அரசல் புரசலா பேசுவாங்களே தவிர, விசித்ரா கூட சொன்னாங்க இல்லையா? ஜோவிகா வருவான்னு எனக்கு தெரியும். நான் அவங்கள்ட்டலாம் பேசினேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து கன்டென்ட் பண்ணலாம்ன்னு கூட பேசினாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த மாரி சில விஷயங்கள் சில பேருக்கு தெரியல அவ்வளவுதான். எல்லாருக்குமே தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறது தான். ஒரு உண்மையான புரிதல் ஒண்ணு இருக்குங்க. என்ன புரிதல் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்த பெருசாக்குறது எப்படி அப்படின்னு பிக் பாஸ்ல கத்துக்கிட்டாலே போதும். நீங்க 100, 105 நாள் இருந்துடலாம். பட் ஒரு கன்டென்ட் நமக்கு சாதகமா அதை பயன்படுத்திக்கிறது எப்படி அப்படின்றத பண்ணாலே போதும். ஸோ உள்ள வர்றதுல ஃபேட்மேன்லாம் என்ன கேம் ஆட போறாரு? அவர் பேர்லாம் உள்ள வருது கன்ஃபர்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல. பட் அவர் வந்தால் நல்லது. வந்தார்னா ஜாலியா பண்ணுவாரு. ஏதாவது பேசுவாரு. மக்கள் ஏதாவது ஓட்டிட்டு இருப்பாரு கண்டிப்பா. பட் வந்து வருவாரா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டினா இருக்கு. பார்த்திபன் பேர் அடிபடுதுங்க. பார்த்திபன் இல்ல அவங்க அந்த பேர் என்ன? பவி டீச்சர்ன்னு அவங்க ஒரு படத்துல நடிச்சாங்க இல்லையா? அவங்களுக்காக தான் அவர் வந்தாருன்னு சொல்றாங்க. பட் பார்த்திபனும் ஆடிஷன் லிஸ்ட்ல வந்திருக்காரு. தனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்கிறதுக்காக கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி பல பேர் அடிபடுது. அதேபோல தர்ஷா குப்தாலாம் வந்து போன வருஷத்துலேருந்தே அவங்க பேர் அடிபட்டுட்டு இருக்கு. போன 4 வருஷமா அடிபட்டுட்டு இருக்கு. ஆனா இன்னும் வரல அவங்க. ஷாலின் சோயா நான் வரமாட்டேன்ட்டாங்க. டிடிஎஃப் வாசன் வரமாட்டாருன்னு சொல்றாங்க. சோ இப்படி பல பேரோட பேர் வந்து அடிபடுது. ஆனா இதா வரமாட்டேங்குது அப்படிங்கிறது தான். அதேபோல இவரு நம்ம அந்த கேபிஒய்ல இருந்து ஒருத்தர் வருவாரு. அவர் பேர் என்ன? அவரும் வரமாட்டேன்ட்டாரு. எல்லாருமே வந்து நான் வரல, நீ வரல. இப்ப யார் தான்யா வரப்போறாங்க உள்ள சொல்லி தொலைங்கயாங்கிற மாரி இருக்கு. அதனால கன்ஃபர்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் வரவில்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லுகிறேன். சோ இது நம்ம ரெக்கார்டர் வீடியோவ நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு உட்கார்ந்து ஃபைனலைஸ் பண்ணி நான் வந்து ஆரம்பிச்சேன். நைட் லைவ் ஆரம்பிச்சேன்னா, மக்கள் எல்லாரும் வந்து பேசும்போது டைவர்ட் ஆயிடுது. அதனால சரி நம்ம ஒரு 10 நிமிஷம் டெய்லி பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த வீடியோ நான் இது 7 மணிக்கே போடணும். கொஞ்சம் வெளில போறதால போட முடியல. ஸோ கண்டிப்பா டெய்லி இந்த அப்டேட்ஸ் இருக்கும். நம்ம இன்னும் 2, 3 சேனல்கள்ல பண்ணிட்டு இருக்கோம்.
அதெல்லாம் ரீவொர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால டோன்ட் வெரி பி ஹாப்பி ஆல்வேஸ். நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த அதாவது டிசி விலாக் அப்படின்னாலே வந்து பப்ளிக் வந்து பேசுற சேனல் அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால இது இருக்கட்டும். நம்ம இன்னொரு சேனல்ல வந்து ரெக்கார்டட் வீடியோ, இன்னொரு சேனல்ல வந்து இன்னொரு லைவ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்க போறேன் இந்த முறை. அது வந்து நான் இன்னைக்கு நாளைக்கு ரிவீல் பண்ணிடுறேன். பண்ணிட்டு நம்ம நிறைய விஷயங்கள பேசுவோம். ஸோ மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரிவன். ஸோ ஆதரவு அளிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. ஸோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க.